கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி ஞான இருதயம். யாத்ராகமும் 31வது அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க. மேலும் தான் கோட்டரத்தில் உள்ள அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாபையும் அவனோட துணையாக கூட்டினருமன்றி ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள் இருக்கு. அப்போ என்னன்னா, கர்த்தர் பெசலேலுக்கு துணையா அகோலியாபையும் இன்னும் பல ஜனங்களையும் எழுப்புறாங்க. அதில் ஒரு வார்த்தை ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன்னு இருக்கு. அப்போது வேதம் தெளிவாக சொல்லுது, கர்த்தர் ஞானத்தை தருகிறவர். அவர் தந்தாதான் நம்மளுக்கு ஞானம். ரெண்டாவது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்குற தேவனத்தில் கேட்க கடவுள் அப்பொழுது அவனுக்கு கிடைக்கும்னு இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு எந்த காரியங்களும் செய்ய உங்களுக்கு ஞானம் இல்லையா, கர்த்தர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு சம்பூர்ண ஞானத்தை தருவார். இன்னொன்று காரியம், நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுறதுலே ஞானத்தின் ஆரம்பம் இருக்கு. அப்போது நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தருக்கு பயந்து வாழும் போது நம்மளுக்கு ஞானம் உண்டாகும். நம்மளுக்கு ஞான கண்மலே இயேசு கிறிஸ்து தான். நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்காம இருப்பாரா? கண்டிப்பாக இல்லை. அன்னைக்கு இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் கிடையாது. கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். கர்த்தர் சொன்னபடியே அவங்க ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினாங்க. இன்றைக்கும் நம்ம காரியங்களை சிறந்து விளங்கணும்னா கர்த்தர் நம்மளுக்கு ஞானத்தை கொடுப்பார். நீங்கள் கேளுங்க, அவர் கட்டளையிடுவார். கர்த்தருக்கு பயந்து அவர்கிட்ட ஞானத்தை கேட்டு ஒவ்வொரு காரியத்தையும் ஞானமாய் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை செழிக்கும். இதுவே இன்றைய நற்செய்தி. முடிந்தாகட்டும்.